ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஆன்லைனில் ட்ரெஸ் சேல்ஸ் பண்ணுறவங்களா இருந்தாவோ, இல்லை இன்ஸ்டாகிராமில் துணி விற்கிறவங்களாவோ இருந்தாவோ, உங்கள் பிஸ்னஸ்க்கு முக்கியமானதே வந்து பார்த்திங்கன்னா மாடல் ஃபோட்டோ ஷூட் தான். இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்க ட்ரெஸ்ஸுக்கு மாடல் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு செலவும் அதிகமாகும், நேரமும் அதிகமாகும். ஆனால் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ இருக்கே. ஸோ ஏஐ வச்சு நீங்கள் விற்க போகிற ட்ரெஸ்ஸை ஒரு மாடல் போட்டிருக்க மாதிரி எப்படி இமேஜாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இதுக்கே நீங்கள் விற்க போகிற ட்ரெஸ்ஸை ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கங்க. வாலில் ஹேங் பண்ணியோ இல்லை கீழே தரையிலேயே போட்டு கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, மொபைல்லையோ லேப்டாப்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் ஏஐ ஸ்டூடியோன்னு டைப் பண்ணுங்கள். கூகுள் ஏஐ ஸ்டூடியோ இல்லாமல் நிறையா ஏஐ இருக்குது, ChatGPT, ஜெமினிலாம் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஏஐ ஸ்டூடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் கொஞ்சம் குயிக்காக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இமேஜ் க்ரியேஷனும் நீங்கள் நிறையா பண்ண முடியும். ஜெமினி, ChatGPTலாம் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா லிமிட் ரீச் ஆயிரும். சர்ச் பண்ணி aistudio.google.com வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ரைட் சைடு டாப் கார்னரில் கெட் ஸ்டார்ட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உங்கள் ஜிமெயில் ஐடியை யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணி ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ளே கிரவுண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இமேஜ் ஜெனரேஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நேனோ பனானா இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெய்டு. ஸோ லாஸ்ட்டாக இருக்க நேனோ பனானா ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்களா, அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ட்ரெஸ்ஸை ஒரு மாடல் போட்டிருக்க மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்கணும். ஓகே, நான் கொடுக்க போகிற ப்ராம்ப்ட் இதுதான். ஐ நீட் உமன் மாடல் வியர் திஸ் அம்பர்லா குர்த்தி, இன்க்ரீஸ் இமேஜ் குவாலிட்டி, ஐ செல் திஸ் ட்ரெஸ் டு மீஷோ, ஸோ இம்பார்ட்டன்ட்லி நோ சேஞ்சஸ் இன் ட்ரெஸ் கலர் டிசைன் சைஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ட்ரெஸ்ஸில் எந்த சேஞ்சும் பண்ணாமல் மாடல் போட்டிருக்க மாதிரி கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் இமேஜ் வேணும். ஐ நீட் ஃபுல் சைஸ் இமேஜ் ஹெட் ஃபுட் அப்படி கொடுத்துட்டோம்னா நமக்கு டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஃபுல் இமேஜ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வியரிங் மேட்சிங் லெக்கின்ஸ், அதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மேட்சிங் லெக்கின்ஸ் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கொடுத்துரும். இந்த ப்ராம்ப்ட்டை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். இதை காப்பி பண்ணி இங்கே கமெண்டில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன் கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம கொடுத்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடல் வியர் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி வந்துச்சா. இப்போது இந்த போஸ் வந்து நமக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதில் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை போஸ் மாற்றணும்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டிவ் போஸ் ஃபார் சேல்னு கொடுக்குறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நின்றுட்டு இருக்க போஸ் மாதிரி இருந்துச்சா, இப்போது கொஞ்சம் அட்ராக்டிவான போஸ் கொடுக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சேரில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி போஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா எனி அதர் போஸ் இன் சேர் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் வந்து கொடுக்கும். நீங்கள் பேக்ரவுண்டு எது வேணாலும் ஈஸியாக சின்ன சின்ன கமெண்ட் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜெமினி, ChatGPT, ஏஐலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அவுட்புட் எடுத்தாவே வந்து பார்த்திங்கன்னா லிமிட் ரீச் ஆயிரும். ஆனால் இதில் கொஞ்சம் அதிகமாக அவுட்புட் எடுக்க முடியும் ஒரு நாளைக்கு நீங்கள். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே அவுட்புட் வந்து கிடச்சிரும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சேரில் ஏதாவது போஸ் வேணும்னு கேட்டிருந்தேன், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் கிடச்சிருக்கா. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ க்ளோஸ்அப்பில் ட்ரெஸ்ஸோடைய டீட்டெயில்ஸ் காட்டணும்னு நினச்சிங்கனாலும் க்ளோஸ்அப் டு ஷோ டிசைன் டீட்டெயில்ஸ் ஃபார் டாப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜூம் இமேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற டிசைனுடைய ஜூம் இமேஜ் கிடைக்குதா. நீங்கள் ஆன்லைனில் ட்ரெஸ் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ட்ரெஸ்ஸோடைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா வாலில் ஹேங் பண்ணியோ இல்லை தரையில் போட்டோ எடுத்து கூகுள் ஏஐ ஸ்டூடியோவில் கொடுத்து கரெக்டான ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் மாடல் போட்டிருக்க மாதிரி ஃபோட்டோ வந்து எடுத்துக்கலாம். இதில் அவுட்புட் நல்லா வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயினாக நீங்கள் ட்ரெஸ்ஸை தரையில் போட்டு எடுக்கிறீங்கல்ல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளாரிட்டியாக ஃபோட்டோ எடுக்கணும். நீங்கள் ஒரு ஃபோட்டோ தான் கொடுக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. நீங்கள் 4 ஃபோட்டோ, அதாவது ஃபுல் ட்ரெஸ்ஸையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு டிசைன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஜூமில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த எல்லா ஃபோட்டோவையும் கொடுத்து அவுட்புட் கேட்டிங்கன்னா இன்னும் அவுட்புட் வந்து நல்லாவே கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராம்ப்ட் எந்த அளவுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அவுட்புட் நல்லா கிடைக்கும். இனிமேல் ட்ரெஸ் ஃபோட்டோ ஷூட்டுக்கு நீங்கள் மாடலாக தேடிட்டு இருக்க தேவையில்லை. இமேஜ் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஏஐலேயே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆன்லைன் சேல்ஸ், இ-காமர்ஸ் ரிலேட்டடாக வேறு ஏதாவது வீடியோ தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம். பை காய்ஸ்.